வணக்கம் மக்களே. மார்க்கெட் இப்ப திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 4 பெஸ்டான ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல பார்க்க முடியுது. இந்த 4 ஸ்டாக்கையுமே இப்ப நம்ம பை பண்ணிச்சுன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே பார்க்கலாம். சொல்ல போற இந்த 4 ஸ்டாக்ஸுமே மார்க்கெட் லீடிங்ல தான் இருக்காங்க. இங்க நான் எதுவுமே வந்து ஃபண்டமெண்டல் ஃபைனான்சியல்ஸ்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் எல்லாத்தையுமே ஃபுல்லா டீட்டெயில்ல தனித்தனியா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாவே பார்க்க முடியும். இங்க நான் ஃபுல்லாவே டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி தான் சொல்ல போறேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதிக விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மரிகோ லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்துமே கரண்ட் பிரைஸ் பார்த்தா தெரியும். ஒரு நியர் அபவுட் வந்து 500 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு இங்க பார்க்க முடியுது. இங்கேயுமே ஸ்டாக் இங்க சேட் பேட்டர்னை பார்த்தா நல்லா கிளியரா பார்க்கலாம். இங்க சேட் பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து எப்ப சிக்னல் இருக்கு, எந்த சிக்னல்ல பை பண்ணணும், எப்ப சேல் பண்ணணும், அது ரொம்ப சிம்பிளா வந்து இங்க நான் டிராயிங் பேட்டர்ன்ல மார்க் பண்ணியிருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளுக்கு எப்ப பை பண்ற சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இந்த இடத்த வந்து நல்லா கிளியரா கவனிங்க. இங்க சேட் பேட்டர்ன்ல எப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் இருக்கணும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்டர்ல ப்ளூ லைன் இருக்கணும், அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்க எல்லோ லைன் இருக்கணும். எல்லோ லைனுக்கு அடுத்தது அண்ட் ஃபைனலா வந்து இங்க க்ளோசிங் பிரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். இந்த சிக்னல் வந்து இப்ப இந்த இடத்துல இப்ப நம்மளுக்கு இங்க சேமா வந்து இங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க நல்லா கிளியரா கவனிங்க. இந்த இடத்துல நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே இங்க ஒயிட் லைன் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா தெரியும். ஒயிட் லைன் இருக்கு அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா இங்க ப்ளூ லைன் இருக்கு. அதே மாதிரியே சேமா இங்கேயுமே நல்லா கிளியரா பார்க்க முடியும். ப்ளூ லைன் இருக்கு அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா இங்க எல்லோ லைனுமே பார்க்க முடியுது. அண்ட் தென் லாஸ்டா பார்த்தீங்கன்னா இங்க க்ளோசிங் ப்ரைஸுமே இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கையுமே இப்போ பை பண்றதுக்கான சிக்னல் வந்து இங்க பார்க்க முடியுது. இந்த மெரிகோ ஸ்டாக்கையுமே நம்ம டெஃபினட்டாவே இங்க பை பண்ணலாம். அண்ட் சேல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுக்கு ரிட்டர்ன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா தான் இங்க பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். அதுவுமே இங்க நல்லா கிளியராகவே இருக்குது. சேல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்க கீழேருந்து பார்க்கணும். கீழேருந்து பார்க்கும்போது கீழே நம்மளுக்கு ஒயிட் லைன் இருக்கணும் அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்டர்ல ப்ளூ லைன் இருக்கணும் அண்ட் அதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் வரும். எல்லோ லைனுக்கு அடுத்தது அண்ட் ஃபைனலாக வரும்போது இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வரணும். க்ளோசிங் ப்ரைஸ் வரும்போது நம்ம சேல் பண்ணணும். இதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்காக இங்கே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராகவே இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா கிளியராக பாருங்க. இதோ இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பையிங் சிக்னல் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. இது இந்த இடத்துல நல்லா கிளியராக பாருங்க. இங்கே மார்க் பண்ணியிருக்கல இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் லைன் இருக்கு, சென்டர்ல ப்ளூ லைன் இருக்கு அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ லைன் பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் சேல் பண்ண போகிற சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும். நல்லா கீழேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒயிட் லைன் வரணும். இங்கே ஒயிட் லைன் இருக்கு அண்ட் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா சென்டர்ல இங்கே ப்ளூ லைன் இருக்கு. ப்ளூ லைனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து எல்லோ லைன் வரணும் அண்ட் எல்லோ லைனுக்கு அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் ஆகணும். அதனால இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் ஆயிருக்கு. அதனால டாப்ல வந்து நம்ம சேல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லயுமே 4 மந்த் நம்மளுக்கு இங்கே டைம் பீரியட் ஆயிருக்கு. 4 மந்த்ல நம்மளுக்கு ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே 12% நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கேயுமே பார்க்க முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு டைம் வந்து நம்ம இன்னொன்றுமே ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். இது இந்த இடத்துலையுமே நல்லா கிளியராக பாருங்க. இங்கேயுமே நல்லா கிளியராகவே பார்க்கலாம். இங்கேயுமே சேமாக இங்கே மேலே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ஒயிட் லைன் இருக்கு. அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் இருக்கு அண்ட் ஃபைனலாக எல்லோ லைன் இருக்கு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ நம்ம இங்கே வந்து பை பண்ணியிருக்கோம். பை பண்ணதுக்கு அடுத்து நம்ம சேல் பண்ணுற டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இதையுமே இங்கேருந்து கேல்குலேஷன் பண்ணும்போது நம்ம அகைன் சொன்ன மாதிரியே தான் கீழேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் லைன் வரணும், சென்டரில் ப்ளூ லைன் வரணும் அண்ட் ஃபைனலாக வந்து எல்லோ லைன் வரணும். எல்லோ லைனுக்கு அடுத்தது இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் ஆகணும். இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேல் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லையுமே பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 7 மந்த் ஆயிருக்கு. 7 மந்த்தில் 11% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்துருக்கோம். இதே மாதிரியே தான் இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெட்டராக வந்து இங்கே வேலை செய்யும். இந்த டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு ஒரு லைன் சிக்னலை பார்த்து நம்ம பை பண்ணணும் அண்ட் சேம் டைம் நம்ம சேல் பண்ணணும். இதே மாதிரி தான் வரப்போகிற அப்கமிங் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம பை பண்ணிச்சுன்னா சிக்னல் கிடைக்கிற இந்த இடத்துல நம்ம பை பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து வரப்போற ஒரு சில மந்த்க்குள்ள இங்க இருந்துமே நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. வரப்போற இங்க அப்கமிங் டேஸ்ல எப்ப செல்லிங் சிக்னல் கிடைக்குதோ நான் அது இதுவுமே டெஃபினட்டாவே வீடியோஸ் கொண்டு வருவேன். எவ்வளோ பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு நான் உங்ககிட்ட டெஃபினட்டாவே அதுவும் ப்ரூஃபாவே ஷேர் பண்ணுவேன். லிஸ்ட்ல இருக்கிற இங்க செகண்ட் ஸ்டாக் வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1278ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயுமே டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 53% கரெக்ஷனில் தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்பயுமே இந்த ஸ்டாக்லேயுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெட்டரான பையிங் சிக்னல் வந்து பார்க்க முடியுது. அதுவுமே சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 26 மார்ச்க்கே வந்து இங்கே பையிங் சிக்னல் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஓரளவு தான் ஸ்டாக்குமே வந்து இங்கே மேலே போயிருக்கு. பையிங் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நான் திரும்பவுமே ரிப்பீட் பண்ணுறேன். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குமே வந்து ஓரளவுக்கு தான் இங்கேருந்து மேலேயுமே போயிருக்கு. இதையுமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயுமே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். எப்பயுமே நம்மளும் இங்கே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எல்லா விஷயமும் நல்லா கிளியராக தெரியும். சேம் சேட்லேயே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்கலாம். இந்த இடத்துலையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒயிட் லைன் இருக்குது, அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ லைன் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேருந்து பை பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதேமாரி நம்மளோட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரும்போது சேம் வந்து எப்போ கீழே வந்து ஒயிட் லைன் இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே வந்து ஒயிட் லைன், இங்கே வந்து நம்மளுக்கு ஒயிட் லைன் பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் இருக்குது, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ லைன் இருக்குது. அண்ட் எல்லோ லைன்ல இங்கே நல்லா கிளியராக பாருங்கள். ஓரளவுக்கு வந்து இங்கேயுமே க்ளோசிங் ப்ரைஸில் வந்து எல்லோ லைன் டச் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டாப்பில் வந்து நம்ம மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக இருக்குது. இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். எல்லோ லைன் வந்து இங்கே டச் ஆகலை. க்ளோசிங் ப்ரைஸில் தான் நம்ம சேல் பண்ணணும். ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசிங் ப்ரைஸில் சிக்னல் கிடச்சதுக்கு அடுத்தது நம்ம சேல் பண்ணியிருக்கோம். நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வித்தின் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். 7 மந்த்க்குள்ளேயே, அதாவது ஒரு 7.5 மந்த்க்குள்ளேயே 40% நல்ல பெட்டரான ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்லையுமே பார்த்துருக்கோம். இதே மாதிரியே இன்னொரு சார்ட் பேட்டர்னுமே இங்கே பேக்கில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு இங்கே பார்க்கலாம். இங்கேயுமே நல்லா கிளியராக பாருங்கள். சொன்னது போல இங்கே வந்து ஒயிட் லைன் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது, ஃபைனலாக வந்து எல்லோ லைன் இருக்குது, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நம்ம இங்கேருந்து பை பண்ணியிருக்கோம். அண்ட் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அகைன் ஆப்போசிட் தான். ரொம்ப சிம்பிள் தான். வெறும் கலர் இருக்குல்ல, அந்த கலரை மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸாக வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். மற்றபடி டென்ஷன் எதுவுமே இல்லை. அதேமாரி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது, அண்ட் ஃபைனலாக எல்லோ லைன் இருக்குது, அண்ட் தென் அதுக்கு ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சேல் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இங்கேயுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. வெறும் ஜஸ்ட்டு 6 மந்த்க்குள்ளேயே நல்ல பெட்டரான 21% ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கேருந்துமே நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் இப்பயுமே இங்கே சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுறதால கொஞ்சம் மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்லையுமே வரப்போகிற அப்கமிங் மந்த்க்குள்ளே நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வேர்ல்பூல் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்லுமே செல்லிங் தி சிக்னல் வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா நான் வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக கொண்டு வருவேன். அதுவும் வீடியோ ப்ரூஃபோட எல்லாத்தையுமே காமிப்பேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்குள்ளே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆல்ரெடி இங்கே கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே பார்க்கலாம். இந்த கிளாஸில் ஸ்டாக்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கான பெஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன, பெஸ்ட் ஆஃப் த க்ரைட்டேரியாஸ் என்ன எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்போ கரெக்ட் டைமில்
பை பண்ணி அண்ட் சேம் டைம் கரெக்டான டைமில் சேல் பண்ணி நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து எப்போ பார்க்க முடியும் அதையுமே சொல்லுவேன். ஹை டிவிடெண்ட் பேயிங் தர ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, அந்த ஸ்டாக்லேயுமே எப்போ என்டர் பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஃபைனான்சியல் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, பிஇ ரேஷியோனா என்ன, புக் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, நெட் ப்ராஃபிட்னா என்ன, இந்த மாதிரி ஃபைனான்சியல்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸையுமே கவர் பண்ணுவேன். சார்ட் பேட்டர்னில் இருக்கிற டெக்னிக்கல் அனலைசிஸையுமே ரொம்ப டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரேடிங் செட்டப்பையுமே ஃபுல் கம்ப்ளீட்டாகவே பில்ட் பண்ணி தருவேன். இது எல்லாமே கிளாஸ் ஃபீ வெறும் ஜஸ்ட் 2000 அமௌண்ட்ல மட்டும்தான். கிளாஸ்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க, குயிக்கா லேர்ன் பண்ணுங்க அண்ட் ஃபாஸ்டா மணியை மேக் பண்ணுங்க. நம்ம டாபிக்ல வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்துஸ்தான் யூனிலிவர் தான். இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2287ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் இங்கே டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னை பார்த்தா இங்கே நல்லா கிளியரா பார்க்கலாம். இங்கே நல்லா கிளியரா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே ஒயிட் லைன் பார்க்க முடியுது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்கு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கு அண்ட் ஃபைனலாக கீழே வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸுமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லோ லைனுக்கு ரொம்ப கீழே தான் வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு. சேம் டைம் மார்க்கெட்டுமே இங்கேருந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுறது இங்கேருந்து நல்ல கிளியராகவே இங்கேருந்து நல்ல டெஃபினட்டாகவே பார்க்க முடியுது. இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். இதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாக்லையுமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா பார்த்தா இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேணா டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ப்ளூ லைன் ஒயிட் லைன் இருக்கு, சென்டரில் எல்லோ லைன் இருக்கு, சென்டரில் வந்து ப்ளூ லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் இருக்கு, சென்டரில் வந்து ப்ளூ லைன் இருக்கு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கு அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு. அதே மாதிரி செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கீழேருந்து ஒயிட் லைன் வருது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்கு அண்ட் ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கு. அதுக்கு மேலே இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து சிக்னல்ஸில் நம்ம சேல் பண்ணுறோம். ஒரு நியர் அபவுட் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. வெறும் ஜஸ்ட் இங்கேயுமே 7 மந்த்க்குள்ளே 18% நல்ல பெட்டரான ப்ராஃபிட் வந்து நம்ம இங்கேயுமே பார்த்துருக்கோம். இதே மாதிரியே தான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே பார்க்க முடியுது. இதே மாதிரியே சிக்னல் தான் இங்கேயுமே இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துலையுமே நம்ம பை பண்ணிச்சுன்னா ஒரு சில மந்த்துக்குள்ளேயே வரப்போகிற அப்கமிங் மந்த்க்குள்ளே நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதெல்லாம் சரியில்லை. அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்கே பாட்டா இந்தியா தான். இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா இங்கே கிளியராக பார்க்கலாம். 1374ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயுமே டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னில் பாருங்கள். ஆல்ரெடி நான் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. இங்கேயுமே நல்லா கிளியராக வந்து இங்கே பார்க்கலாம். சேம் வந்து இங்கேயுமே சிக்னல் கிடச்சப்ப நம்ம இங்கே வந்து கீழே வந்து இங்கே இந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு சேல்து சிக்னல் கிடச்சப்ப இங்கே வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். நியர் அபவுட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 5 மந்த்க்குள்ளேயே 22% நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். இதே மாதிரியே தான் இப்பயுமே நல்ல கிளியராகவே இப்பயுமே இங்கே பார்க்க முடியுது. சேமாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் பை பண்ணுற சிக்னல் மேலே ஒயிட் லைன் இருக்கும், சென்டரில் ப்ளூ லைன் இருக்கும் அண்ட் கீழே எல்லோ லைன் இருக்கும் அண்ட் ஃபைனலாக க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம இங்கே பை பண்ணலாம் இங்கே கீழே. அது மட்டும் இல்லாமல் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான அப் ட்ரெண்டிங்கில் தான் இப்போ க்ளோசிங் ஆகிருக்குது அண்ட் சேம் டைம் இன்னொன்று கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. எப்போ வந்து நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒயிட் லைன் இருக்கணும், ஒயிட் லைனுக்கு மேலே இங்கே எல்லோ லைன் இருக்கணும், ப்ளூ லைன் இருக்கணும், ப்ளூ லைனுக்கு மேலே இங்கே எல்லோ லைன் இருக்கணும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்கணும். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம். சேல் பண்ணதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே எதுவுமே பார்க்க முடியும். வரப்போகிற அப்கமிங் மந்தில் ஒரு வேளை டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா நான் டெஃபினட்டாகவே வீடியோஸ் கொண்டு வருவேன். நான் சொல்லியிருக்கிற இந்த 4 ஸ்டாக்ஸ்லையுமே ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்காக நீங்கள் டெஃபினட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், வெறும் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து 3% அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய அமௌண்ட்டை இந்த டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கேபிட்டலை வந்து நல்ல பெஸ்ட்டாகவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்களுமே பார்க்கலாம். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நானுமே வந்து டெய்லிஸுமே வீடியோ கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதுவும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சொல்லியிருக்க இந்த 4 பெஸ்ட்டான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.